இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடுங்கிற இந்த ஸ்டேட், இப்ப இருக்க ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன போராட்டங்கள் கடந்து உருவாக்கப்பட்டது. எத்தன காலங்கள் கடந்து இந்த தமிழ்நாடு ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு இப்ப இருக்க தமிழ்நாடு ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உருவாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் நியூ சேனல் சேவேஜ் ஃபைவ் நியூ கமெண்ட்ஸ் ஆகும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் சப்போர்ட் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். நம்ம தமிழ்நாடுங்கிற ஸ்டேட் ஃபேரா எப்போ உருவாச்சுங்கிறத பார்க்கறதுனா நம்ம இதை வந்து பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல நம்ம தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, நம்ம தமிழ்நாடு யார் யார் ஆண்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு மேல எப்படி போர் எடுத்தாங்க, நம்ம தமிழ்நாடு எப்படி வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கீழே போச்சு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணுச்சு, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து பண்ணா இந்தியாவை ஆட்சி பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா இண்டிபெண்ட் ஆண்டுக்கு அப்புறமும் ஸ்டேட்ஸ் வந்து பிரிக்கப்படல. ஸோ அப்போ என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த காலத்துல நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களா, நம்ம தமிழ்நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா 5 நிலங்களா பிரிப்பாங்க. இது குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை, மருதங்கிற 5 நிலம். இந்த 5 நிலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியான கடவுள்கள் இருப்பாங்க. இந்த 5 நிலங்களையும் தனித்தனியான வேலைகள் இருக்கும், தனித்தனியான தொழில்கள் இருக்கும். ஸோ இங்க இருக்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 நிலத்தை சார்ந்து வாழ்வாங்க. இதுக்கு அடுத்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா மூவேந்தர்கள் காலம்னு சொல்லுவாங்க. இது வந்து சேர சோழ பாண்டியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம சில பேரரசுகள், சின்ன சின்ன அரசுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சுச்சு. ஆனா மெயினா இந்த 3 தான். இதுலயும் நம்ம குறிப்பிட்டு எடுத்துக்கிட்டோம்னா, இதுல மெயினா எடுத்துக்க வேண்டியது வந்து சோழா டெஸ்டினி. நம்ம என்னடா பாண்டியர்கள் சேரர்கள் நிறைய ஆட்சி செஞ்சிருந்தாலும் நம்ம சோழா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லைகளையும் தமிழ் மக்கள்கள் வாழ்ந்த பகுதிகளையும் வந்து ரொம்ப விரிவுபடுத்தினாங்க. அதோட மெயினா குறிப்பிட்டு சொல்லணும்னா யார் சொன்னா ராஜராஜ சோழர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட காலகட்டத்துல நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா விரிவடைஞ்சது. நம்ம தமிழ் மக்கள் வாழ்ந்த இடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விரிவடைஞ்சது. அது எப்படின்னா நம்ம அவரோட எல்லைகள் எதா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், அது மட்டும் இல்லாம அப்படின்னா ஒடிசா, அது மட்டும் இல்லாம லட்சத்தீவுகள், இலங்கை இங்க இருந்து ஆரம்பிச்சு மலேசியா, இந்தோனேஷியா வரையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் எல்லை வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழர் விரிவுபடுத்தினாரு. இந்த இடத்துல எல்லாம் வந்து தமிழர்கள் வந்து நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க. இப்படி விரிவுபடுத்தின பெருமை வந்து நம்ம ராஜராஜ சோழருக்கு சேரும். நம்ம ராஜராஜ சோழர், சேரர் மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டை நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. பிஃபோர் இவங்களுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா மராட்டியர்கள், டெல்லி சுல்தானியர்கள், நவாப், ஆர்காட் நவாப் இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணா நம்ம தமிழ்நாட்டு மேல வந்து போர் எடுத்து வராங்க. இவங்க காலகட்டத்துக்கு அப்புறம், அதாவது சேர சோழ பாண்டியர்களோட காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மேல போர் எடுத்து வராங்க. இவங்க போர் எடுத்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டோட எல்லைகள் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கப்படுது. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ யார் கீழே இருந்துச்சுன்னா விஜயநகர பேரரசு கீழே நம்ம தமிழ்நாடு இருந்துச்சு. அப்போதான் நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ள வராங்க. இந்தியாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தகத்துக்காக போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ட்ரேடிங் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது எங்க கட்டுறாங்கன்னா பம்பாயில கட்டுறாங்க, சூரஜ்ல கட்டுறாங்க. இந்த மாதிரி அங்கங்க கட்டிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் பிளேஸா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விஜயநகர பேரரசு கீழே இருந்த மெட்ராஸ் சிட்டி, இப்போ சென்னை நாளைக்கு போற மெட்ராஸ் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய தொகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கிடுறாங்க. அதாவது மெட்ராஸ் சிட்டியவே ஃபுல்லா வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் அங்க ஒரு போர்ட் கட்டுறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் போர்ட்டாவே இருக்கு. ஸோ அந்த போர்ட் கட்டுறாங்க. அந்த போர்ட் கட்டினதுக்கு அப்புறம் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை, சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் கோட்டைங்கிற ஒரு கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையை சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் கோட்டையை கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க. இதனால மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் அதிகமாகுது. இந்த மக்கள் தொகை அதிகமாகிறது மட்டும் இல்லாம நிறைய ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறைய பேரோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்காக அப்ப இருந்த ஈஸ்ட் இந்திய கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மக்களோட வாழ்வாதாரத்துக்கும் ஆங்கிலேயர்கள் இங்க வந்து வாழ்றதுக்கும் ஏற்ற மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தொழில்கள் வந்து முன்னேற்றம் அடைஞ்சது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸை கட்ட ஆரம்பிக்கிறாங்க, ஸ்கூல்ஸை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ஸை கட்டுறாங்க, தொழிற்சாலைகள் கட்டுறாங்க. சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குடியேற ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சரியா சொல்லணும்னா இந்த கோட்டையை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1639 1640 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1640க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜார்ஜ் டவுன்ங்கிற ஒரு டவுன் உருவாக்குறாங்க. இந்த டவுன் எதுக்குன்னா அங்க வர ஆங்கிலேயர்கள் தங்குறதுக்காகவும் நம்ம இந்தியர்கள் தங்குறதுக்காகவும் இந்த மாதிரி வணிகர்கள் தங்குறதுக்காக இந்த மாதிரி டவுனை உருவாக்குறாங்க. இந்த டவுன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் வாழ்ந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் டவுன் சொல்லிட்டு அழைக்கப்படுது.
இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பண்ணா இந்தியா முழுக்க வந்து பண்ணா போர் எடுக்கிறாங்க. எப்படின்னா பெரிய 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 ஆட்சியாளர்கள்லாம் இருந்தாங்க. அதாவது ஆர்காட் நவாப், டெல்லி சுல்தானியர்கள், அதுபோல விஜயநகர பேரரசு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்சியாளர்கள் இருந்தாங்க. பட் இந்த குறுநில மன்னர்கள் சொல்லிட்டு சில பேர் இருந்தாங்க. ஸோ அவங்கள டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசி அவங்க உதவியோட வந்து பண்ணா இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒன்றுனா இந்தியா ஃபுல்லா ஒன்றுனா வார் எடுத்துட்டு போடு. இதுல மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா சில வார்த்தை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லலாம். 1744 இருந்து 1763 வரை நடந்த கர்நாடிக் வார். அது மட்டும் இல்லாம 1757 வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பலாசி. அதுக்கப்புறம் 1764 பேட்டில் ஆஃப் புக்சர். அது மட்டும் இல்லாம 1767 இருந்து 1799 வரை வந்து 4 பகுதிகள் நடந்த ஆங்கிலோ மைசூர் வார். அது மட்டும் இல்லாம 1775 to 1818 வரை நடந்த 1718 வரை 3 பகுதிகளால் நடந்த ஆங்கிலோ மராட்டி வார். இந்த மாதிரி இந்த மாதிரியான வார்கள் எல்லாம் வச்சு நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பண்ணா முழுசா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு செய்யறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நடக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சிப்பாய்கள் கழகம் இடிக்குது. இந்த சிப்பாய்கள் கழகத்தோட மேஜர் காரணம் என்னன்னா நம்ம மக்களோட மடம் சார்ந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தலையிடணும். அது மட்டும் இல்லாம பன்னிகள் மற்றும் மாட்டு இறைச்சிகளோட கொழுப்புகள் தடவப்பட்ட புல்லட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்த சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சிப்பாய்கள் கழகம் வெடிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டமாகவே நடக்குது. இந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கப்படுது. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து போனதுக்கு அப்புறம் தோல்வி அடையிட்டு இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போனதுக்கு அப்புறம் வந்து பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா கையகப்படுத்துது. இதனால வரை பிரிட்டிஷ் வரல. இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கையகப்படுத்துது. பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒடிசால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கழகம் வெடிக்குது. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாங்கிற ஒரு தனி ஸ்டேட் வரணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாங்கிற தனி ஸ்டேட் வந்து பிரிட்டிஷ் இருக்கும்போது உருவாக்கப்பட்ட முதல் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வராங்க. பிரிட்டிஷ் வந்து ஆட்சி செய்யறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து சுதந்திரமும் கிடைக்குது. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் ஒரு சில போராட்டங்கள் வெடிக்குது. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்றாங்க இந்த எம்பி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஜெயிச்ச சுதந்திரம் வாங்கினவங்க எல்லாரும் சேர்த்து டிஸ்கஸ் பண்றாங்க. நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மொழி வரையா பிரிச்சிடலாம், ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொழி வரையா பிரிச்சு வச்சிடலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி அமைக்கப்படுது. அந்த கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இல்ல மொழி வரையா பிரிக்கிறதுனா சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் சேர்ந்து வந்து பண்ணா இந்த 3 பேர் சேர்ந்த ஒரு கமிட்டி அமைக்கப்படுது. அந்த 3 பேர் கமிட்டியும் வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் கொண்ட கமிட்டியும் கூட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொழிவாரியான ஸ்டேட்ஸ் ஒன்று தேவைன்னு சொல்லி அறிக்கை சப்மிட் பண்றாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் தெரியுங்க இந்தியாலேயே முதல்ல ஸ்டேட்டா உருவானது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் தான். ஆந்திர பிரதேஷ் போராட்டம் வெடிக்குது. அந்த போராட்டத்தோட விளைவால இந்தியாவோட முதல் ஸ்டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது. இதுக்கப்புறம் தான் பிரச்சனையா ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக ஆரம்பிக்குது. அப்போ உருவான ஆந்திர பிரதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நம்ம சென்னையை வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷோட தலைநகரமா இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்துறாங்க. பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் இருந்த நேரு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆவாரு சென்னை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைநகரமா இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட எல்லைகள் வந்து பிரிக்கப்படுது. அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு யாருமே சொல்லல. நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட்னு நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வராரு. நம்ம அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகிறாரு. அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலத்துக்கு தமிழ்நாடுங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமே கூட வந்து தமிழ்நாடோட எல்லைகளை வந்து பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்த நிறைய போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான போராட்டம். இந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேரளால இருந்து கன்னியாகுமரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டுக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம ஊர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது போயிருச்சு. இது வந்து கேரளாவும் நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டாங்க. ஃபீல்ங்கிற ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு போயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் எண்ணூர் சிட்டூர் இந்த மாதிரி இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துக்கு போயிடுச்சு. திருப்பதி, எண்ணூர் இந்த மாதிரியான ஊர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு போயிருச்சு. ஸோ இதுக்கு இப்போ இருக்கிற நம்ம தமிழ்நாடுங்கிற மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகிறதுக்கும் எல்லைகள் உருவாகிறதுக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டம் நடந்து மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. வந்து இந்த இடத்துல வந்து நம்ம விஷயம் பண்ணிக்கிறேன். இவ்வளோ காலம் கடந்தாலும் நம்ம இப்போ இருக்கிற நம்ம தமிழ்நாடுங்கிற பார்த்தீங்கன்னா மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகி நிற்குது. இல்லை மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதில் மிகப்பெரிய பங்களிப்பு யார் கொடுத்தான்னு கேட்டால் நான் வந்து ராஜராஜ சோழர் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் பண்ண ஒரு விஷயத்தால தான் நம்ம தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆகி கிடைக்குது. மலேசியாவில் இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு, இந்த மாதிரி நிறைய நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழ் மக்கள் அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரீசனா நான் வந்து ராஜராஜ சோழன் சொல்லுவேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ காலம் கழிச்சு நம்ம தமிழ்நாடு வந்து உருவானதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
நான் பண்ண இதில் பண்ணால் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணால் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம அதையும் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சரி பண்ணிக்கிறேன்.